ஈரானுடைய பாதுகாப்பு என்பது ஈரானுடைய பிரச்சனை. அதில் நாங்கள் எதை தயாரிக்க வேண்டும், எதை வைத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதில் வேறொரு நாடு எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையோ விதிக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். எப்படி அமெரிக்கா அப்படி ஒரு வலியுறுத்தலை இன்னொரு நாட்டின் மீது திணிக்கலாம்? அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அது போய்விட்டது. வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலைப்பாட்டை ஈரான் எடுத்திருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்காவுடனான அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை 21 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு தோல்வியுற்ற நிலையில் அதன் பிறகு ஹார்மோஸ் நீரிணையை திறந்துவிட சம்மதித்த ஈரானை, ஆனால் அந்த ஹார்மோஸ் நீரிணையை முற்றுகையிடக்கூடிய தனது கப்பல்களை நீக்கிக் கொள்ள முடியாது, அந்த முற்றுகையை நீக்க முடியாது என்று அமெரிக்கா சொன்ன காரணத்தினால் மறுபடியும் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்ட நிலையில் இப்பொழுது அந்த பிரச்சனை மிகவும் கடினமாகி அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு முயன்று வருகின்ற கட்டார் உள்ளிட்ட நாடுகளினுடைய முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக ஆகியிருக்கிறது. ஆனால் இதற்கிடையே ஈரானுடைய தலைவர் பெசஸ்கியான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உலகத்திற்கு விடுத்துள்ளார். எந்த இடத்திலும் நாங்கள் ஈரானுக்கு உரிமையுடைய மக்களினுடைய அடிப்படை உரிமையாகட்டும் அல்லது ஈரான் என்கின்ற நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான அடிப்படை பிரச்சனைகளில் பேச்சுவார்த்தைக்கு விட்டுத்தரக்கூடிய எந்த நிலைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதாவது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் என்றும் அணு ஆயுத அந்த ஆய்வுகளை கைவிட வேண்டும் என்றும் தங்களிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 50 விழுக்காட்டுக்கு மேல் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்படியே அமெரிக்காவிடம் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற முக்கியமான 3 நிபந்தனைகளை விதைத்துத்தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வந்தது. அது மூன்றையும் உலக நாடுகளினுடைய பார்வைக்கு திட்டவட்டமாக மறுத்து ஒரு நிபந்தனையாக விதித்து விட்டது. அது எங்களுடைய பிரச்சனை. ஈரானுடைய பாதுகாப்பு என்பது ஈரானுடைய பிரச்சனை. அதில் நாங்கள் எதை தயாரிக்க வேண்டும், எதை வைத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதில் வேறொரு நாடு எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையோ இதை விதிக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதில் முக்கியமாக ஈரான் மக்களினுடைய இறைமை தொடர்பான எதையும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி NPTயில் கையெழுத்து போட்ட ஒரே காரணத்தினால் நீங்கள் அணு ஆயுதத்தை இது பண்ணக்கூடாது, அணுசக்தி முயற்சியில் ஈடுபடக்கூடாது, அது சிவிலியன் பர்பஸாக இருந்தாலும் கூட அதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று இன்னொரு நாடு எவ்வாறு வலியுறுத்தலாம் என்கின்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து எழுப்பியிருந்தோம். அது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி உலக நாடுகளும் எப்படி அமெரிக்கா அப்படி ஒரு வலியுறுத்தலை இன்னொரு நாட்டின் மீது திணிக்கலாம் என்று வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் அது இஸ்ரேலுக்கு எதிராகவும் போய்கொண்டிருக்கின்றது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அது போய்விட்டது. ஒன்று யதார்த்த நிலை, ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டது. இன்னொன்று அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை நீடிக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழல். இன்னொரு பக்கத்தில் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 முக்கியமான நிபந்தனைகள், இறைமை தொடர்பான எதையும் விட்டுத்தர தயாராக இல்லை, பாதுகாப்பு தொடர்பான முடிவை ஈரானே எடுக்கும் என்கின்ற அந்த 2. இதற்கு பிறகு எவ்வாறு இதை முன்னெடுக்கப் போகின்றது? இப்போ பாகிஸ்தானோடு சேர்ந்து கட்டாரும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, கட்டாரின் முயற்சிக்கு பின்னால் வளைகுடா நாடுகள் அனைத்தும் இறக்கி இருக்கின்றன. காரணம் என்னவென்றால், மீண்டும் அமெரிக்கா ஒரு போர் தொடுத்து ஈரானும் அதனை எதிர்கொள்ள தயார் என்று சொல்லிக் கொண்டு வர நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். எண்ணெய் உற்பத்திக்கு மட்டுமல்ல, எண்ணெய் வர்த்தகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக வளைகுடா நாடுகளினுடைய அமைதிக்கு மிகப்பெரிய அளவிற்கு பங்கம் ஏற்படும் என்று அவர்கள் கருதுவதால்
இப்பொழுது இது தொடர்பாக அமெரிக்காவை வழிக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை கட்டார் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாடும் எங்களோடு தொடர்பு கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னால் நாங்கள் அதை தீர்மானிப்போம் என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான ஸ்பெயின், ஸ்லோவேனியா, அயர்லாந்து ஆகியவை asked the European Union to discuss suspension of its association treaty with Israel. Spain's foreign minister Alvarez said before a meeting of European Union foreign ministers in Luxembourg. இதான் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலோட உடலான அந்த ஒரு அசோசியேட் என்கின்ற அந்த உறவை ஏன் துண்டித்துக் கொள்ளக்கூடாது என்பது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் ஆலோசிக்க வேண்டும் என்று ஸ்பெயின், ஸ்லோவாக்கியா, அயர்லாந்து போன்ற நாடுகள் வற்புறுத்தி எடுக்கின்றன. காரணம் என்னவென்றால், இஸ்ரேலுக்காக எதற்காக நாம் எல்லாவற்றையும் விட்டுத்தர வேண்டும்? அப்படி இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேல் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் உட்படவில்லையே என்கின்ற ஒரு சிந்தனை மக்களிடையேயும் அரசுகளிடையும் பரவலாக ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியம். எப்படி ஒரு பக்கத்துல இந்த போருக்கு எதிராக அமெரிக்காவில் ஒரு பொது கருத்து கடுமையாக உருவாகி பலம் பெற்று வருகிறதோ, அதே போல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட அந்த நாட்டு அரசுகளுக்கிடையே அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை நாம் அதிகமாக ஆதரிக்கிறோம், தேவையில்லாமல் ஆதரிக்கிறோம். ஈரான் மீதும் காசா மீதும் லெபனான் மீதும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களை நாம் ஏன் இந்த அளவுக்கு சென்று அதை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற மறு சிந்தனை அங்கே உருவாக்கி இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட எந்த சிந்தனையும் இங்கே இந்தியாவில் உருவாகலை. அப்படியே அந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அது அப்படியே இருக்குது. எந்த மாற்றமுமே இல்லை. ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குது. நமது எரிபொருள் நிலையை சப்ளை அதை அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஈரான் நிலையில், ஈரான் அமெரிக்கா மோதலில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட ஒரு தெம்பற்ற திராணியற்ற ஒரு தலைமை இந்தியாவினுடைய ஒன்றிய அரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடிக்கு இருக்கிறது. எதையும் பேசுறதில்லை, சைலண்டா இருக்கிறாரு. அதனுடைய விளைவு தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய கப்பல்களுக்கு சுதந்திரமான ஒரு போக்குவரத்து வசதியை கொடுத்த ஈரான் சமீபத்தில் 2 இந்திய கப்பல்களை தாக்கியிருக்கிறது. அதற்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்குது. ஆனா எதனால் இதை தாக்கினாங்க, என்ன ஏற்பட்டது என்பதற்கான பதிலை இந்தியா பெறவும் இல்லை, அது இந்திய மக்களுக்கு சொல்லவும் இல்லை. தான் ஆச்சரியம். சொல்லணும் இல்லை, ஏன் தாக்கினாங்க? சும்மாவே தாக்குவாங்களா? அதற்கு பிறகு அந்த ஹார்மூஸ் நீரிணையை தாண்டி சென்று கச்சா எடுக்க போன இந்தியாவுடைய கப்பல்களும் திரும்பி வந்திருக்கின்றன. ஆக ஒரு வாரத்திற்கு முன்னால் நமக்கு கச்சா எரிவாயு தொடர்பான சிக்கல்கள் இல்லை என்று கருதக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கின்றது யாருக்குமே தெரியல. இப்படிப்பட்ட சூழலில் தான் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பதற்கான அர்த்தமுள்ள எந்த விதமான அடிப்படையும் கிடைக்கவில்லை. அது நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்பதோடு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.